வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமார் வானிலை அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2019 ஜனவரி 11 அதிகாலை 5 மணி வானிலை நிலவரம். அதாவது நேற்று ஆந்திர பிரதேச கடலோரத்தில் நீடித்து கொண்டிருந்த அந்த ஆன்டி சைக்ளோன் எதிர்ப்புயல், அதாவது எதிர் சுழற்சி, தற்பொழுது தெலுங்கானா, மகாராஷ்டிரா மற்றும் ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, இன்னும் சொல்லப்போனால் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா இணையும் இடத்தில் மையமாக கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. எப்பொழுதுமே ஆன்டி சைக்ளோனோட வேலை என்னென்னா, ஏற்கனவே நான் சொன்னதுபடி குளிர் அலையை பரப்பும். அதாவது வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ், அதாவது ஐரோப்பிய நாடுகளில் இருந்து, மத்திய திரைக்கடல் பகுதியில் இருந்து வந்திருக்கக்கூடிய அந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் இமயமலை பகுதியில் இருந்து கொண்டு குளிரலையை சுழன்று மேலெழுப்போம். மேலெழுப்பிய குளிரலையை மேலிருந்து வாங்கி கீழ்நோக்கி பரப்பும். தரைப்பகுதியில் அனைத்து இடங்களுக்கும் பரப்புவதுதான் இந்த ஆன்டி சைக்ளோனோட வேலை. ஆகவே இது ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகா சந்திக்கும் இடத்திலே நீடிப்பதன் காரணமாக நாம் நேற்று எதிர்பார்த்தது போல இன்று 11ஆம் தேதியும் அந்த குளிர் நிலவும் என்போம். இன்றும் 4 டிகிரி ஊட்டியில் இருந்திருக்க வேண்டும். 5 டிகிரி சில இடங்களிலே இருக்கும். இல்லை, 4-5 டிகிரி ஊட்டியிலும், 4-5 டிகிரி வால்பாறை மற்றும் கொடைக்கானல் பகுதியிலும் இருக்கும். பிற பகுதிகளிலும் இதே வெப்பநிலை தொடர்ந்து நாளையும் நீடிக்கும். அதாவது இம்மாத 25ஆம் தேதி வரைக்கும் இந்த குளிர் நீடிக்கும். ஆனால் இடையில் ஒரு 6 நாள், அது எந்தெந்த நாள்னா, இந்த பொங்கல் நாள், போகி பண்டிகை பொங்கல் நாள் 13, 14, 15 தேதிகள் மற்றும் 21, 22, 23 தேதிகளிலே வெப்பநிலை சற்று குறைந்து காணப்படும். அதாவது இந்த ஆன்டி சைக்ளோன் சற்று விலகி இருக்கும் பொழுது கிழக்கிலிருந்து வந்திருக்கக்கூடிய நிலநடுக்கோட்டு பகுதியில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய, அதாவது சிங்கப்பூர், மலேசியா மற்றும் சுமத்ரா தீவு பகுதியிலிருந்து அது மேற்கு நோக்கி நிலநடுக்கோட்டோட 4 டிகிரிலேருந்து 0 டிகிரி வரைக்கும், நிலநடுக்கோட்டை ஒட்டிய பகுதி, தெற்கு பகுதி, அதாவது நிலநடுக்கோட்டுக்கு வடக்கே 4 டிகிரியிலிருந்து நிலநடுக்கோடு வரைக்கும் இடைப்பட்ட பகுதி மாலத்தீவு மற்றும் அதை ஒட்டிய பகுதி வழியாக அது மேற்கு நோக்கி பயணிக்கும் அந்த காற்று சுழற்சி மெல்ல இலங்கை மீது தொட்டு செல்லும். இலங்கைக்கு மழையை கொடுக்கும். இலங்கைக்கு எப்படின்னா வரும் 13 நாளிலிருந்து 12, 13, 14, 15 இலங்கைக்கு மழை கொடுக்கும். இலங்கை என்றால் ஒட்டுமொத்த இலங்கைக்கு மழை கொடுக்காது. தெற்கு அரை பகுதி கல்முனைக்கு நிச்சயமாக கனமழை, திருகோணமலைக்கு மிதமழை, அனுராதபுரத்திற்கு தெற்கே கொழும்புக்கு கனமழை, புத்தளத்திற்கு லேசான மழை இருக்கும். அதற்கு வடக்கே தூறல் நனைக்கும் மழைக்கு மட்டுமே வாய்ப்பு. யாழ்ப்பாணம், காங்கேசன் துறைக்கு தூறல் மட்டுமே காணப்படும். இப்போ இதிலிருந்து என்ன ஆகுதுன்னா, யாழ்ப்பாணம், காங்கேசன் துறைக்கே தூறல் என்றால் வேதாரண்யத்திற்கு ஒரு சில துளிகளே விழும். இப்போ அதில் வானிலையில் சிறு மாற்றம், துளியிலும் சில துளிகள் குறைகிறது. ராமேஸ்வரத்திலையும் துளிகள் தான் காணப்படும். அதே போல தூத்துக்குடிக்கு துளிகளுக்கு வாய்ப்பில்லை. இது ஒரு நிகழ்வு என்று சொல்வதற்காகவே இதை சொல்கிறேன். இந்த நேரத்தில் தமிழகம் மேகமூட்டத்துடன் காணப்படும். பொங்கலிலே இந்த நேரத்தில் அதிகாலையில் காணப்படும் குறைந்தபட்ச வெப்பநிலை 1 டிகிரி உயர்ந்தும், அதாவது 5 டிகிரி 4 டிகிரி என்பது 6 டிகிரியாகவும், அதாவது ஊட்டியில், நான் சொல்கிறது ஊட்டியில், மற்ற பகுதியில் இப்போ இருக்கிற வெப்பநிலையில் 1 டிகிரி உயர்ந்து அதிகாலையில். அதிகபட்ச வெப்பநிலை மதியம் 2:30-3 மணிக்கு, 2 மணிலிருந்து 3 மணிக்கு பதிவாகக்கூடிய அந்த அதிகபட்ச வெப்பநிலை 1 டிகிரி குறைந்தும் காணப்படும். இதுதான் குளிர் கொஞ்சம் குறைவாக இருக்கும், அவ்வளவுதான் இந்த 3 நாள். அடுத்தது 21, 22, 23 தேதிகளில் இதே போல ஒரு தூறல் வரும். அப்பொழுது நிச்சயமாக தூரும், வேதாரண்யம் தூரும். உள்ளே இப்பொழுதைக்கு உள் மாவட்டம், அதாவது கடலோர மாவட்டத்தின் உள்பகுதிக்கே இப்பொழுது மழை வாய்ப்பில்லை. ஆகவே உள் மாவட்டத்திற்கு இப்பொழுது நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். கொடைக்கானல் மற்றும் நீலகிரி மாவட்டத்திலும் தூறலாம் 15ஆம் தேதி. அது வால்பாறை, கொடைக்கானல், நீலகிரி மாவட்டத்தில் மட்டும் இருக்கலாம். அப்படி இருந்தால் ஒரு சில இடங்களில் தூறலாம். ஆகவே 13, 14, 15 தேதிகளிலே மேகமூட்டமாக காணப்படும். மழையிலும் கடல் ஓரத்திலும் தூறல் துளி விழலாம். நிச்சயமாக மழையில் தூறல் விழ வாய்ப்பு இருக்கிறது.
கொடைக்கானல் பகுதியில், ஊட்டி பகுதியில் நனைக்க கூட வாய்ப்பு இருக்கிறது ஒரு சில இடங்களில். அது 14, 15 இருக்கும். அடுத்த தாழ்வு, அதாவது அடுத்த சுழற்சி 20ஆம் தேதிக்கு மேல் 23, 24க்குள், 22க்குள் வரும். 21, 22, 23 வரும். அப்பொழுதும் தோறும். அப்பொழுதும் 1 டிகிரி அதிகாலை வெப்பநிலை 1 டிகிரி உயர்ந்தும், பகல் வெப்பநிலை 1 டிகிரி குறைந்தும் காணப்படும். இதே தான். ஆக இந்த குளிர் இம்மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் நீடிக்கும். 26 குடியரசு தினத்திற்கு மேல் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை இலங்கைக்கு ஒட்டியோ அல்லது இலங்கை மீதோ வர வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அது மழையை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். நிச்சயமாக கோடை மழை, நாம் எதிர்பார்க்கிற மழை பெய்யும். வரும் 26க்கு மேல், அதாவது இன்னும் சொல்லப்போனால் தாமதமடைந்தால் 28லிருந்து பிப்ரவரி 3க்குள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த மழையை பொறுத்து கோடை மழையின் அளவை துல்லியமாக கணக்கிட்டு சொல்ல முடியும். ஓரிரு நாள் பொறுத்திருங்கள். இதோ நம்முடன் இணைந்திருங்கள். அறிக்கையை உற்று நோக்கி கவனியுங்கள். அடுத்தபடியாக வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் மற்றும் ஆன்டி சைக்ளோன் போன்றவற்றிற்கு விரிவான விளக்கம் கேட்டிருந்த அதாவது விவசாயிகளுக்கு, அதாவது பதிவு செய்துவிட்டேன், அதிகமாக வெயிட்டாக இருக்கிறதுனால அது சென்ட் பண்ண முடியல. 3ஆக பிரித்து மாலை அனுப்புகிறேன். நன்றி.